இன்றைய தினம் 111வது அத்தியாயம் சூரத்துல் லஹப் மக்கியா வகையைச் சேர்ந்த 5 வசனங்களை கொண்ட சூறாவை பார்க்க இருக்கிறோம். இந்த சூறாவுக்கு சூரத்துல் லஹப் அல்லது சூரத்து தப்பத் அல்லது சூரத்துல் மஸத் என்கின்ற பெயர்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லஹப் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அதனால் இந்த சூறாவுக்கு லஹப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த சூரா தப்பத் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே தப்பத் என்கின்ற கருத்திலும் இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சூறாவினுடைய இறுதி சொல் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அந்த மஸத் என்கின்ற சொல் இடம்பெற்றிருப்பதனால் சூரத்துல் மஸத் என்கின்ற கருத்திலும் இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு கணவன் மனைவி தொடர்பாக அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு சாபமிட்டு இறக்கப்பட்ட ஒரு சூறா. அபூ லஹப் என்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களுடைய சகோதரர் அபூ லஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அவருடைய அடிமை, இப்படி உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற செய்தியை கேட்டு மிக சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்தவர் இந்த அபூ லஹப். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார் என்றால், தனது அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமை பெண்ணை உரிமையிடுகின்ற அளவுக்கு மிக சந்தோஷம் அடைந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து அந்த நுபுவத் என்கின்ற நபித்துவம் கிடைத்ததன் பின்னர் அதனை சமூகத்திலே எட்டி வைக்கின்ற போது பல்வேறுபட்ட இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நபி அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதிலே மிக முக்கியமான பெரும் சவாலாக இருந்த மனிதர் தான் இந்த அபூ லஹப். நபி அவர்கள் வீதிகளிலெல்லாம் இந்த ஓரிரை கொள்கை, தனது நபித்துவத்தை, ரிசாலத்தை, தூதுத்துவத்தை எட்டி வைக்கின்ற பணியிலே ஈடுபடுகின்ற போது குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நபி அவர்கள் வீதிகளில் எல்லாம் சொல்கின்ற போது இவர் பின்னால் வந்து அதற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவர் பொய் சொல்கிறார், எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கெல்லாம் மாறு செய்கிறார் என்று மிக மோசமாக நடந்து கொண்ட ஒரு மனிதர் தான் இந்த அபூ லஹப். நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மலை உச்சியிலே ஏறி அனைவர்களையும் மிக பயத்தோடு அச்சத்தோடு அழைத்தார்கள். அனைவர்களும் ஒன்று திரண்ட போது நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு எதிரிகள் வருகிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டபோது ஆம், நாங்கள் எல்லோரும் நம்புவோம் என்றார்கள். அப்போது மறுமை பற்றி, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அழியக்கூடியது, மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது, எங்களை எல்லாம் படைத்த ரப்பு அல்லாஹ் இப்படி இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த தூதுத்துவத்தை, இந்த நபித்துவத்தை எட்டி வைக்கின்ற போது இந்த அபூ லஹப் எழுந்திருந்து, இதற்குத்தானா எங்களை அழைத்தீர்கள், இந்த விஷயத்தை சொல்வதற்குத்தானா எங்களை கூப்பிட்டீர்கள் என்று மிக மோசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தார். மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினார். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்குகிறார். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், கியாமத் வரைக்கும், மறுமை வரைக்கும் ஒரு மனிதரை குர்ஆனில் சபித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த மனிதர் தான். அல்லாஹ் சொல்கிறான், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அழியட்டும்.
மிக கடுமையான ஒரு வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். வத்தப்ப அவனும் நாசமாக அழிந்து நாசமாகட்டும். இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே பயன்படுத்தினார். ஒன்று, அபூலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையையும், அதனை தொடராக வத்தப்ப அவனும் நாசமாகட்டும் அழிந்து போகட்டும் என்கின்ற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது, பொதுவாக கைகள் நாசமாகட்டும் என்று அரபிகள் பயன்படுத்துவது அது அவர்களுடைய பொதுவாக ஒரு மனிதரை இழிவுபடுத்துவதற்கு, ஒரு மனிதரை பிழையாக சித்தரிப்பதற்கு அரபிகளிடத்திலே பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த கரங்கள் நாசமாகட்டும் என்கின்ற வார்த்தை. ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபிகளுடைய புழக்கத்திலே வழக்கத்திலே இருந்த அந்த வார்த்தையை இங்கே அல்லாஹ் சொல்லி, தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் அழிந்து போகட்டும் என்று சொல்லி மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தப்ப அவனும் முழுமையாக அழிந்து நாசமாகட்டும், அவனது கரங்களும் நாசமாகட்டும். அதனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவனும் முழுமையாக நாசமாகட்டும். இதிலே இன்னும் ஒரு விடயத்தை தஃசீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனம் இறங்குகின்ற போது அவன் நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் இங்கே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை வினைச்சொல், அது இறந்த கால வினைச்சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். வத்தப்ப என்றால் அது இறந்த கால வினைச்சொல், இறந்த காலத்திலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஏனென்றால் அது நிச்சயமாக திறனாக உறுதியாக அவன் நாசமாகுவான் என்பது உறுதி என்பதற்காக அல்லாஹ் அந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறான். தப்பத் யதா அபீ லஹப் வதப். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனது செல்வமும் அவன் சம்பாதித்ததையும் அவனுக்கு எந்த பயனையும் அளிக்க மாட்டாது. அவனுடைய பொருளாதாரம் நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு மனிதராக, ஒரு செல்வ சீமானனாக, சமூக அந்தஸ்துள்ளவனாகத்தான் அபூ லஹப் இருந்தான். அந்த கோமுகளுடைய தலைவர்களில் ஒருவனாகத்தான் இந்த அபூ லஹப் இருந்தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவைகளும் அவன் இந்த வேதனையிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பயனையும் அளிக்க மாட்டாது. சொல்லிவிட்டு மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சயஸ்லா நாரன் ذات لهب. இந்த உலகத்துடைய நிலையையும் அல்லாஹ் சொல்லி, இந்த உலகத்திலும் அவன் நாசமாகி போவான் அழிந்து போவான் என்பதை சொல்லி திரும்ப மூன்றாவது வசனத்திலே இன்னும் அதனை உறுதிப்படுத்துகிறான். சயஸ்லா நாரன் ذات لهب. கொழுந்து விட்டெறியக்கூடிய சுவாலையுடைய நெருப்பிலே அவன் நுழைவான். மறுமையிலும் அவனுடைய பெயர் அபூ லஹப். லஹப் என்றால் சுவாலைக்கு சொல்வது. அந்த பெயர் வர காரணம், அவன் நல்ல பிரகாசம் உள்ளவனாகவும் அவனுடைய முகம் அப்படியே நெருப்பு சுவாலைகளை போன்று அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு நல்ல வெண்மையான நெருப்பு போன்ற ஒரு நிறத்திலேதான் அவன் இருந்தான். எனவே அவனுக்கு அபூ லஹப், அந்த சுவாலையுடைய தந்தை என்ற பெயர் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கேவலப்படுத்தும் முகமாக மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சேஸ்லா நாரன் ذات لهب. அந்த சுவாலையுடைய அந்த நரக நெருப்பிலே அவன் நுழைவான். இந்த மூன்று வசனமும் நேரடியாக அபூ லஹப் தொடர்பாக பேசப்பட்டது. நான்காவது ஐந்தாவது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மனைவியை பற்றி சொல்கிறார். ஒரு மனிதனையும் ஒருவனையும் அவனுடைய மனைவியையும் பற்றி பேசிய ஒரே ஒரு சூரா இந்த சூரத்துல் லஹபாக இருக்கிறது. என்ன சொல்கிறான், வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அந்த அபூ லஹபோடு நரகத்திலே நுழைவாள். கணவனையும் சொல்லி மனைவியையும் சொல்லக்கூடிய ஒரு சூரா. என்ன காரணம் என்றால், இந்த அபூ லஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல் என்கின்ற பெண்மணி எந்த அளவுக்கு அபூ லஹப் நபி அவர்களுக்கு எதிராக செயற்பட்டானோ அதே அளவுக்கு சம பங்காளியாக செயற்பட்டவள் தான்
அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இவள் நல்ல செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் விறகு தன்னுடைய சமைப்பதற்காக உணவுகளை தயாரிப்பதற்காக தானே சென்று உலோமித்தனத்தினால் விறகுகளை சுமந்து வரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாள். இரவு நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்ற நடை பாதைகளிலே அந்த கொண்டு வருகின்ற விறகுகள் முட்கள் நிறைந்த விறகுகளை எல்லாம் அப்படியே பரவி வைப்பாள். நபி அவர்கள் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இப்போதும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலே இந்த நபி அவர்கள் நேரடியாக காபத்துல்லாவுக்கு வருவார்கள். தஹஜ்ஜுடைய அதிகாலை நேரங்களில் அந்த வருகின்ற அந்த பாதையில் இரவு நேரங்களில் இவள் கடுமையான முட்களையும் அந்த விறகுகள் முட்கள் நிறைந்த விறகுகளை கொண்டு வந்து போட்டு வைப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக தொந்தரவு செய்த மனிதர்களில் இந்த உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அபூ லஹபுடைய மனைவியும். இதனால்தான் குர்ஆனில் அவளை விசேஷமாக பெயரை சொல்லி இந்த பெண்மணியும் நரகத்திலே நுழைவாள் என்று உலகத்திலே வாழுகின்ற போதே திட்டவட்டமாக சொல்லப்பட்ட 2 நபர்களில் இந்த 2 பேரும் ஒருவர். இந்த பெண்மணி நபி அவர்கள் அவளை குர்ஆன் அடையாளப்படுத்தும் போது ஹம்மாலத்துல் ஹத்தப், அவள் விறகுகளை சுமக்கக்கூடிய ஒருவராக இருந்தாள் என்பதை இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை முடிக்கிறான் இந்த சூராவை, ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே முறுக்கேறிய கயிறு இருக்கும் நிலையில் அவள் நுழைவாள். மஸத் என்றால் அது மாலை போன்ற அமைப்பில் இருக்கின்ற ஒரு கயிற்றுக்குத்தான் அந்த அந்த சொல்லப்படக்கூடிய முறுக்கேறிய அந்த கயிறு இருக்கும் நிலையிலே அவள் நரகத்திலே நுழைவாள். இங்கே அறிஞர்கள் தஃசீர் அறிஞர்கள் சொல்கின்ற போது அவளுடைய கழுத்திலே ஒரு மாலை போன்ற அமைப்பு காணப்பட்டது. அதனுடைய இறுக்கத்தினால் அவள் அப்படி இறுக்கப்பட்டுதான் அவள் கொல்லப்பட்டாள். அவளுடைய இறுதி நேரம் அமைந்திருந்தது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லியிருக்கிறான் என்கின்ற ஒரு கருத்தையும், அதே நேரம் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். அவள் நரகத்திலே நுழைகின்ற போது கடுமையாக கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில்தான் அவள் நரகத்திலே நுழைவாள். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்கின்ற கருத்தையும் தஃசீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எப்படியோ அவள் நரகத்திலே நுழைவாள் என்பதை உறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலே சொல்கிறான். எனவே இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடமும் படிப்பினையும் நாங்கள் பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை எட்டி வைக்கின்ற போது அல்லது பின்பற்றுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சிரமங்களையும் பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த குர்ஆன் முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்ற மனிதர் என்று குர்ஆன் அடையாளப்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்திருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீனை, இந்த மார்க்கத்தை 100% பின்பற்றுகின்ற போது எங்களை சில நேரம் பைத்தியக்காரர் என்று சொல்வார்கள், எங்களை மோடேன் என்று சொல்வார்கள், இவருக்கு உலகம் தெரியாது என்று சொல்வார்கள், இவருக்கு அனுபவிக்க தெரியாது என்று சொல்வார்கள். தீனை, மார்க்கத்தை முழுக்க பின்பற்றுகின்ற போது இந்த உலகம் அவர்களை ஏசும், அவர்களை சபிக்கும், அவர்களை திட்டும். ஆனால் அந்த சபிக்கின்றவர்கள், அந்த திட்டுகின்றவர்களுக்குத்தான் அந்த சாபம் மாறிக்கொண்டு போய் சேரும் என்பதைத்தான் இந்த சூரா எங்களுக்கு நீ அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆனை வெறுமனே வார்த்தைகளால் ஓதுவது மட்டுமல்லாமல் இது என்ன சொல்கிறது, இதனுடைய கருத்துக்கள் என்ன, இது எதனை எங்களுக்கு கற்றுத்தருகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலே தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், வதப்ப அவனும் நாசமாகட்டும், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனது செல்வமும்
அவன் சம்பாதித்ததையும் அவன் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. அவன் மிக விரைவில் சுவாலையுடைய நெருப்பிலே நுழைவான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அவனுடன் சேர்ந்து நுழைவாள். அவனுடைய கழுத்திலே முறுக்கேறிய கயிறு இழுக்கும் நிலையில் நுழைவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கியிருக்கிறான். கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஓதக்கூடிய சவிக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கியிருக்கிறான் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கி அறிந்து தெரிந்து அதை எந்த நோக்கத்திற்காக இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி பின்பற்றக்கூடிய நசீபின் தௌஃபீக்கையும் அனைவருக்கும் தருவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.